ஸோ 2026ல பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஃபோர்த் ஃப்ளோர் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ சன்நெக்ஸ் ஓடிடி ஆப்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோவான தீரன் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரீசெண்டாக இவரோட எக்ஸ் லவர் கால் பண்ணி சென்னைக்கு வர சொன்ன காரணத்தினால என்ன இது அப்படின்னு கேட்காத சென்னைக்கு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தங்க போற அந்த ஃபிளாட்ல பார்த்தீங்கன்னா ஹாரர் ஸ்டோரிஸ் போடக்கூடிய யூடியூபர்ஸ் வந்துட்டு தங்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளாட்டுக்கு வந்துட்டு ஃபோர்த் ஃப்ளோர்ல போயிட்டு தங்குறாரு. நம்ம ஹீரோ சென்னைக்கு கிளம்பி வந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் எக்ஸ் லவர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாத இவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன, உண்மையிலேயே அந்த ஃபிளாட்ல என்னதான் ஆச்சு, அது மட்டும் இல்லாத தன்னுடைய எக்ஸ் லவர் எங்க போனாங்க அப்படின்றத நம்ம ஹீரோ கடைசியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டோரியா பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரி தான். அதை ஒரு சில இடங்கள்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த பிளாட்ல இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஃபீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாவே கிரியேட் ஆகுது. ஆக்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட பெஸ்ட்டை வந்து இந்த படத்துல கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலுமே இந்த படத்துல ஒரு சில கேரக்டரோட பேக் ஸ்டோரி இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த எமோஷன் அப்படின்றது நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கும். தென் படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்ச போதுமே பார்த்தீங்கன்னா நீட்டா முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சன்நெக்ஸ் ஓடிடி ஆப்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.